இன்று கிறிஸ்துவின் பாடுகளின் முழு பயணத்தையும் நாம் கடந்து செல்கிறோம். இயேசு மனிதர்களுக்காக அனைத்தையும் செய்தார். அவருடைய ஊழியத்திற்கான காலம் இன்னும் கனிந்திருக்கவில்லை என்றாலும் தன் தாயின் வேண்டுகோளை ஏற்று மக்கள் அவமானப்படக்கூடாது அல்லது தங்கள் கண்ணியத்தை இழக்கக்கூடாது என்பதற்காக அவர் கானாவூர் திருமணத்தில் முதல் அற்புதத்தை செய்தார். அவர் குணப்படுத்த முடியாத நோய்களால் பாதிக்கப்பட்ட பலரை குணமாக்கினார். பார்வையற்றோர் பார்வை பெற்றார்கள், முடமானோர் நடக்கத் தொடங்கினார்கள், தொழுநோயாளிகள் குணமடைந்து தங்கள் கண்ணியத்தை மீட்டெடுத்தார்கள். விபச்சாரம், துரோகம், ஏளனம், திருட்டு, கொலை போன்ற பாவங்களை கூட மன்னிக்க அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இறந்தவர்களை மீண்டும் உயிர்த்தெழச் செய்தார். இயேசு நீதியுள்ளவராக இருந்தது தவறா? கடவுளின் ஆலயத்தை வியாபாரத்திற்கும் அதிகாரத்தை குவிப்பதற்கும் பயன்படுத்திய மத தலைவர்களுக்கு எதிராக பேசியது தவறா? இது ஒரு புனித நாள் என்பதால் இந்நாளில் யாரையும் குணப்படுத்தக்கூடாது என்று தடை இருந்தும் இயேசு மக்களை குணப்படுத்தியதில் ஏதேனும் தவறு இருக்கிறதா? தாவீதின் மகனுக்கு ஓசன்னா அல்லது ஆண்டவரே எங்களை மீட்டருளும் என்ற மகிழ்ச்சி பேரொலியுடன் தொடங்கிய இயேசுவின் எருசலேம் பயணம் பிறரை மீட்டாரே தன்னைத்தானே மீட்க அவரால் இயலவில்லையே என்ற ஏளன குரல்களுக்கு மத்தியில் எவ்வாறு முடிவுக்கு வந்தது என்பதை நாம் தியானிக்கும் பொழுது அவருடைய தாழ்மையை குறித்து சிந்தித்து பார்ப்போம். ஒரு பணியாளனை போன்ற அரசராக கழுதையின் மீது அமர்ந்து பாடுகளை ஏற்க சென்ற அந்த தாழ்மை, சிலுவையில் மனித உருவில் அவர் சிந்திய கண்ணீர், என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்றும், மக்கள் என்னை நிர்வாணமாக்கி விட்டார்களே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் என்றும் அவர் உரைத்த வார்த்தைகள் நம் நெஞ்சில் ஆழமாக பதியட்டும். கடவுள் நம்மை நினைத்து கண்ணீர் சிந்த நாம் இனியும் இடமளிக்க கூடாது. உங்கள் பழைய பாவங்களை களைந்துவிட்டு இரக்கத்துடனும் நீதியுடனும் நேர்மையான வாழ்க்கையை வாழுங்கள். வெறும் சடங்கு சார்ந்த மத ரீதியாக அல்லது ஆன்மீக ரீதியாக பயனற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு பதிலாக தாழ்மை, கீழ்ப்படிதல், ஈகை மற்றும் மன்னிக்கும் குணம் ஆகியவற்றை கடைபிடித்து உங்கள் தூய ஆன்மாக்களின் புனிதத்தை உயர்த்துங்கள். எருசலேம் தெருக்களில் இயேசுவை சுமந்து சென்ற கீழ்ப்படிதலையும் பணிவிடையையும் பிரதிபலிக்கும் ஒரு கழுதையாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் தூய ஆவியை நாமும் நம் ஆன்மாக்களில் சுமந்து செல்ல வேண்டும். இன்று பணம், பதவி, அந்தஸ்து, அதிகாரம், மது, போதைப் பொருள்கள், ஆபாச படங்கள், விபச்சாரம் போன்றவற்றின் மீதான அடிமைத்தனம் காரணமாக நம்மில் பலர் நிர்வாணமானவர்களாகவும் வெட்கமற்றவர்களாகவும் இருப்பதை காண்கிறோம். ஆயினும் கடவுள் நம்மை ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. ஊதாரி மைந்தனைப் போலவே நாமும் மனம் திரும்புவோம் என்றால் என்றும் அன்பு கூறுகின்றவரும் மன்னிப்பவருமான அந்த கடவுளிடமே நாம் அனைவரும் மீண்டும் திரும்பிச் செல்ல முடியும். ஆமென்.